Very good afternoon, students. Welcome to English channel. Today we are going to see the second part of the video, Life of Pi. Okay, the first part we have discussed in the last video. If you fail to watch that, you just watch the first part of the video, then you switch to the second part. Last class we have seen page number 58, 59 and 60 we have stopped. Today we'll start with 60, page number 60. So see, and today we are going to see the remaining animals. So in the last class I have discussed about the Richard Parker, the Bengal tiger, and the remaining animals are hyena, orange juice and then the zebra. So today we are going to see about these animals. See how rude he is. That means his complexion, and without water, we have discussed his blood is wound like that. Is it or not? See how he survives in the mid of the tempest sea. Okay, so we have stopped, and the last I have informed you with here with the tiger abroad, my life was over. That being settled, why not do something about my past thought? So என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாம் ஓகே, என்ன அனிமல் இருந்தால் எதாக இருந்தால் நான் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் ஐ வாண்ட் டு quench மை thirst. ஸோ இது ஒரு மெயின் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்ட்டை பற்றி சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த லாஸ்ட்டில் கிறிஸ்ட் ஆன் த கிராஸ் டைட் ஆஃப் சஃபகேஷன் பட் இஸ் ஓன்லி கம்ப்ளைண்ட் வாஸ் ஆஃப் thirst அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அப்பேற்பட்ட அந்த கடவுள் அந்த ஜீசஸ் கிறிஸ்ட்டை வந்து சிலுவையில் அடித்தாங்க. அப்போது அவர் பெயினால் துடிக்க கிடையாது. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை அந்த தாகத்தை தான் இது பண்ணார். வந்து அவரை எவ்வளவோ இது பண்ணாங்க, அந்த துடிப்பு துடிச்சார ஒழிஞ்சு அவர் அந்த பெயினால் அவர் துடித்ததோ அதிகமாக துடித்தது காரணம் அந்த தாகம். அப்போது அவ்வளோ பெரிய கடவுளே அந்தமாரி தாகத்தை அவரால் பீட் பண்ண முடியாதப்ப நான் எல்லாம் என்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப் பார்த்தோம். அந்த ஐ பிலீவ் இட் வாஸ் திஸ் சேவ்டு அதில் பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய அந்த எப்படி வந்து அந்த அளவுக்கு அவன் ரொம்ப ரொம்ப வஸ்ட்டாக இருந்தான், பிசுப்பு தன்மை, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதேமாரி அந்த த்ராட் வந்து ரொம்ப அவனுக்கு அப்படியே வறண்டு போய் ஒரு மாதிரி பெயின், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா சிரப் மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரூலி பை கம்பேரிசன் a tiger was nothing, and I pushed aside all thoughts of Richard Parker and fearlessly went exploring for fresh water. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது இதையெல்லாம் இப்போ என்னுடைய பிளட்டு வந்து ரொம்ப ஒரு திக் சிரப் மாதிரி ஆகிப்போச்சு, சுத்தமாக தாகத்துக்காக நான் ரொம்ப தாகம் என்னால் பொருட்படுத்தவே முடியாது, தாகத்தை எப்படியாவது ஒன்று நான் தீர்த்தே ஆகணும். அப்போது இதெல்லாம் இருக்கக்குள்ள இந்த தாகத்தை தாண்டி இந்த ரிச்சார்ட் பார்க்கர் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய இதாக ஒன்றும் தெரியலை. இப்போ அவனோட மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னா, எப்படியாவது வந்து அவனுடைய தாகத்தை அவன் தீர்த்தே ஆகணும். ஓகேங்களா, அதுதான் அவனுக்கு மெயினாக இருந்துச்சு ஒழிஞ்சு மற்றபடியாக வந்து அவனுக்கு இந்த ரிச்சார்ட் பார்க்கரோ அதெல்லாம் இல்லை. அதை அதான் அந்த கடைசியாக சொல்லி முடியாது. ட்ரூலி பை கம்பேனியன் எ டைகர் வாஸ் நத்திங். ஸோ அந்த தாகத்தை பொருட்படுத்தக்கூட அந்த டைகர் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு இப்போ அவன் ரொம்பவே தாகத்தில் வேறு இருக்கானுங்களா. அப்போ அந்த தாகத்தில் இருக்கக்குள்ள அவன் ஏதோ ஒரு சம்திங் வந்து அவனுக்கு வந்து தண்ணி ஒரு ராடில் கிளிக் பண்ணக்குள்ளே ஒரு ராடில் வந்து தண்ணி வர மாதிரி ஒரு கற்பனையில் இது பண்ணுறான். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். பாருங்கள், the divining rod in my mind tipped sharply and a spring gushed water when I remembered that I was on the genuine regulation lifeboat and that such a lifeboat was surely outfitted with supplies. That seemed like a perfectly reasonable proposition. What captain would fail in so elementary a way to ensure the safety of his crew? இதெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னா,
இப்போ ஒரு போட்டை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த எதாவது லைஃப் போட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் எப்படி நம்ம அதிலேருந்து வெளிவரது அப்படிங்கிற தயாரிக்கக்குள்ள கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி சமயத்தை இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அங்கே வச்சுருக்கணும் அந்த லைஃப் போட்டில் அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப ஸ்டபனாக இருந்தான். யார்? பை. அதான் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ எலிமெண்ட்ரி a way to ensure the safety to his crew. அந்த க்ரூவை சேஃப்டிக்காக கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாட்ஷிப் சாண்டில் would not think of making a little extra. இப்போது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் இப்போ ப்ராடக்ட் வந்து வெளியில் வருது. இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோன்னே உடனே டக்குன்னு போய் வாங்குகிறோம். அதில் கண்டிப்பாக என்ன, நம்மளுக்கு நல்லதும் செய்யணும், அதே சமயத்தில் அவனுக்கு பிஸ்னஸும் கூடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்தமாரி ஒரு விஷயத்தை அங்கே பண்ணியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? பாருங்கள், அதுதான் ஆஃப் மேக்கிங் எ லிட்டில் எக்ஸ்ட்ரா மணி அண்டர் த நோபல் கைஸ் ஆஃப் சேவிங் லைவ்ஸ். பணத்தை தீட்டுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கணும் அந்த படைப்பாளிகள் அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் செட்டில்டு, தேர் வாஸ் வாட்டர் அப்ராட், ஆல் ஐ ஹேட் டு டூ வாஸ் ஃபைண்ட் இட், விச் மீன் ஐ ஹேட் டு மூவ் மேட் இட் டு த மிடில் ஆஃப் த போட், டு த எட்ஜ் ஆஃப் த தாப்புலின். இட் வாஸ் ஹார்ட் க்ரால். ஆனால் அதே சமயத்தில் எப்படியாவது அந்த மூளைக்கு போகணும், போய் அதுக்கு அடியில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ஆகணும். அதே சமயத்தில் அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது இல்லையா? க்ரால் அப்படின்னா ஊர்ந்துக்கிட்டு தான் போகணும். அந்த ஊர்ந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஐ ஃபெல் ஐ வாஸ் கிளைம்பிங் சைட் ஆஃப் வால்கனோ. இப்போ பார்த்தா அந்த லைஃப் போட்டில் கிடக்கிறத பார்த்தா ஒரு வால்கனோக்கு பக்கத்தில் நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் ஐ வாஸ் அபவுட் டு லுக் ஓவர் த ரிம் இன்டு த பாய்லிங் கர்டன் ஆஃப் ஆரஞ்ச் லாவா. அந்த மாதிரி ஒரு நெருப்பு கண்டத்தில் நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. ஐ லே ஃப்ளாட், ஐ கேர்ஃபுல்லி ப்ராட் மை ஹெட் ஓவர். அப்படியே என்ன பண்ணுறான்னா, இப்போ அந்த ஆக்சுவலாக அந்த லைஃப் போட்டுக்குள்ளே அந்த டைகர் வந்து அங்கே இருக்குது. அது திடீர் அப்படி அந்த தார்பாலின் மெதுவாக விளக்கி தன்னுடைய தலையை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு பார்க்குறான் என்ன இருக்குது அங்கே அப்படிங்கிற மாதிரி. கேர்ஃபுல்லி ஐ டிட் நாட் லுக் ஓவர் எனி மோர் தென் ஐ ஹேட் டு டூ, ஐ டிட் நாட் சி ரிச்சார்ட் பார்க்கர் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள், அந்த பிக்சரில் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பக்கம் அந்த சைடில் நின்றுருக்கான் பார்த்தீங்களா? அங்கேருந்து அந்த தார்பாலின் பாருங்கள், அந்த தார்பாலின்குள்ளே உள்ள அவன் பார்க்குறான் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இட் வாஸ் ஹார்ட் க்ரௌல், ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? பாருங்கள், த ஹெனா வாஸ் பிளெயின்லி விசிபிள். இப்போ அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஹெனா வந்து கிளியராக தெரியுது. ஹெனாங்கிறது அந்த கழுதப்புலி, ஓகேங்களா? அது அவனுக்கு ஈஸியாக தெரியுது. இட் வாஸ் பேக் பிஹைண்ட் வாட் வாஸ் லெஃப்ட் ஆஃப் த ஜீப்ரா. ஜீப்ராவுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துருக்கு. இட் வாஸ் லுக்கிங் அட் மீ, அதை பார்க்குது அவனை. ஐ வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட் ஆஃப். ஆக்சுவலாக இவன் என்ன இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மிகப்பெரிய என்னது சொல்கிறது, அங்கே ஒரு புலியே இருக்கக்குள்ள அந்த புலிக்கு அப்பாற்பட்ட அதுக்கு அடுத்தது தானே மற்ற விலங்குலாம், அதையே எனக்கு கீழே அடியில் இருக்கக்குள்ள இதெல்லாம் என்ன எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் கொண்டுட்டு வரான்னு வச்சுங்களேன். ஐ வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட், ஐ வாசன்ட் 10 feet away yet my heart in skip a beat அப்படிங்கிறான். ரிச்சார்ட் பார்க்கர்ஸ் ப்ரெசன்ஸ் ஹேட் அட் லீஸ்ட் தட் யூஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறான். அப்போ ரிச்சார்ட் பார்க்கரை விட இதெல்லாம் பெருசாக ஒன்றும் அவனுக்கு தெரியல. டு பி அஃப்ரைட் ஆஃப் திஸ் ரிடிகுலஸ் டாக் when there was a tiger about was like being afraid of splinters அப்படிங்கிறான். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ அவ்வளோ பெரிய அந்த மிருகம் இருக்குள்ள அதுக்கப்புறம் தானே இதெல்லாம், இதுக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ். when trees are falling down, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பெரிய மரத்தை கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணக்குள்ளே அது கீழே விழக்குள்ளே அது இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன குச்சி வந்து மேலே பட்டால் அது பெரிய விஷயமா இல்லை இல்லையா? அந்த மாதிரி அதை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஐ பிகம் வெரி ஆங்க்ரி அட் த அனிமல், யூ அக்லி ஃபவுல் கிரியேச்சர் அப்படிங்கிறாங்க. அக்லினா ரொம்ப அசிங்கமாக ஒரு நாத்தம் பிடிச்சி அந்த மாதிரி. ஐ மட்டர்ட் த ஒன்லி ரீசன் ஐ டின்ட் ஸ்டாண்ட் அப், ஒரே காரணம் எழுந்திரிச்சு நிற்காத காரணம் என்னென்னா, பீட் இட் ஆஃப் த லைஃப் போட் வித் அ ஸ்டிக் வாஸ் லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிக் நாட் லேக் ஆஃப் ஹார்ட். என்னோடய ஸ்ட்ரென்த் இல்லாத காரணமாக ஒழிஞ்சு மற்றபடியாக ஒன்றும் கிடையாது, இல்லைன்னா நான் அடித்து துரத்தி விட்ருப்பேன் அப்படிங்கிறான். டிட் த ஹெனா சென்ஸ் சம்திங் ஆஃப் மை மிஸ்ட்ரி. ஹெனா ஏதாவது என்னை பற்றி அந்த கழுதப்புலி அது என்னை பற்றி ஏதாவது பிளானிங் பண்ணுதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. டிட் இட் சே டு இட் செல்ஃப்
Super Alpha, it's watching me. I better not move. I don't know. மூவ் பண்ணவும் மாட்டேன், அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு பை. At any rate, it didn't move. எக்காரணத்தை கூட அது அங்கேருந்து நகராது. In fact, in the way it tucked its head, it seemed to want to hide from me. பாருங்கள், அந்த தலையை பாருங்கள், அந்த தார்பாலின் மேலே கரெக்டாக வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு பார்க்குது. But it was no use hiding. It would get its just desert soon enough. Desert அப்படின்னா என்னது, இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இனிப்பு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி இதுக்கு சீக்கிரமாக இது இரையாக போகுது அப்படிங்கிற மாதிரி ரிச்சார்ட் பார்க்கர் பைஸ் நினைக்கிறான். ரிச்சார்ட் பார்க்கர் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த அனிமல் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். அதுவும் ஒரு பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நவ் இட் வாஸ் கிளியர் வை ஹெனா ஹேட் கன்ஃபைன்ட் இட் செல்ஃப் சச் அ அப்சல்யூட்லி ஸ்மால் ஸ்பேஸ் பிஹைண்ட் த ஜீப்ரா and why it had waited so longer before killing it. அப்படின்னா இப்போ எப்படி ஜீப்ராவை சாப்பிட போகுது, அப்படி ஜீப்ராவை சாப்பிட இறை அப்படிங்குள்ள அது நம்மளை தான் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நம்மளை தான் பண்ணிடுமோ அப்படிங்கிற மாதிரி அது உட்காந்துட்ருக்கு அந்த ஹெனா. It was fear of the greater beast and fear of touching the greater beast food. அப்போ என்னது, இது அந்த டைகரோடைய ஒரு சாப்பாடு முன்னாடி இருக்குது, அதை நாம் ஏதாவது தொந்தரவு பண்ணிவிட்டு அது நம்மளை தான் பண்ணிடுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பண்ணுக்குமா அந்த ஹெனா அப்படின்னு நினைக்கிறேன். த ஸ்ட்ரெயின் டெம்பரரி பீஸ் பிட்வீன் ஆரஞ்ச் ஜூஸுங்கிறது தான் மங்கி சொல்லியிருக்காங்க அண்ட் த ஹெனா அண்ட் மை ரிப்பேர் were no doubt due to the same reason. In fact, in the face of such a superior predator, all of us were prey and normal ways of preying were affected. It seemed the presence of the tiger had saved me from a hena. Surely a textbook example of jumping from the firing pan into the fire அப்படிங்கிறாங்க. எப்படின்னா ஒரு ஃபயர் பேனில் போய் குதிக்கிறத பெட்டரா, அதே சமயத்தில் ஃபயரிங் நேராக போய் ஃபயரில் குதிக்கிறது அப்படிங்கிறத ஒரு இது சொல்லியிருக்காங்க. பட் த கிரேட் பீஸ்ட் வாஸ் நாட் பிஹேவிங் லைக் அ கிரேட் பீஸ்ட் to such an extent that the henna had taken liberties. நிறைய லிபர்ட்டிஸ் எடுத்துக்குது. ரிச்சார்ட் பார்க்கர்ஸ் passivity and for 3 long days needed explaining. Only in 2 ways could I account for it. செடேஷன். இப்போ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இத்தனை நாள் ஆகியும் அந்த டைகர் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்குது, இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? இப்போ மற்ற நியமெல்லாம் நல்லா இருக்குது, இத்தனை நாள் ஆகியும் அதுக்கு என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த கோபத்தை குறைக்கிறதுக்காக செடேஷன் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ போட்டில் நம்ம போகிறோம், அதனுடைய மைண்டு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த செடேஷனோட அஃபெக்டும் இந்த டெம்பஸ்டோட அஃபெக்டும் இத்தனை நாளாக இதாக இருக்கலாம், அந்த மயக்கம் கூட எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபாதர் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபாதர் ரெகுலர்லி செடேட்டட் எ நம்பர் ஆஃப் த அனிமல்ஸ் டு லெசன் தியர் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணுறதுக்காக. மைட் ஹி ஹாவ் செடேட்டட் ரிச்சார்ட் பார்க்கர் ஷார்ட்லி பிஃபோர் த ஷிப் sank அதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கலாம். Had the shock of the shipwreck, the noises, the falling into the sea, the terrible struggle to swim to the lifeboat increased. ஸோ இந்த செடேஷனோட எஃபெக்ட்னாலையும் இந்த லைஃப் போட் பிரச்சனைனாலையும் இது ரெண்டுமே கூட பிரச்சனையாக இருந்திருக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. Had sickness taken over after that? These were the only possible explanation I could come up with. I lost interest in the question. இதாக கூட இருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஒன்லி வாட்டர் இன்ட்ரெஸ்டட் மீ. ஆனால் இப்போ எனக்கு என்ன, இது இருக்குதா அது இருக்குதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ தேவை தண்ணி. ஐ டுக் ஸ்டாக் ஆஃப் த லைஃப் போட். இட் வாஸ் 3. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த போட்டோடைய அளவை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா அதுவும் அங்கே எழுதியிருக்குது. அந்த போட் ஃபுல்லாக பாருங்கள், ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் அது எல்லாமே. It was 3.5 feet deep, 8 feet wide and 6 feet long. இதுதான் அதனுடைய அந்த போட்டோடைய அந்த ஸ்ட்ரென்த் அண்டு அந்த அகலத்தையும் சொல்லியிருக்காங்க. Yes, exactly. I know because it was printed on one of the side benches in black letters. இப்போ இந்த black letters அது print ஆகிருக்காங்க அந்த லைஃப் போட்டில். It was also said that the life boat was designed to accommodate a maximum of 32 people. இந்த லைஃப் போட் அப்படிங்கிறது ஒருத்தர் 2 பேர்த்துக்கு கிடையாது, மொத்தம் 32 பேர்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த லைஃப் போட்டை இப்போ அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நாம் இவ்வளோ தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். Wouldn't that have been merry, sharing it with so many? Instead, we were 3 and it was awfully crowded. இப்போ அவங்க இருக்கிறது 3 பேர் தான். It seems orange is the color of the survival because the whole inside of the boat and the tarpaulin and the life jacket and the life buoy and the oars and the most every other significant object abroad was orange. எல்லாமே எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது.
ஈவன் த பிளாஸ்டிக்ஸ் அதுமாரி ஹெட்லெஸ் விசில்ஸ் வேர் ஆரஞ்ச் எல்லாமே தான். அதே சமயத்தில் பாருங்கள் அந்த போட்டோடைய நேம் பாருங்கள் சிம்சம் அப்படின்ட்டு, டி வந்து சைலண்ட்டு. அதுக்கப்புறம் பனாமா வேர் பிரிண்டட் ஆன் ஈச் சைடு ஆஃப் த bow in the star பிளாக் ரோமன் கேபிட்டல்ஸில் போட்டிருக்கு. ஐ டிட் நாட் கிராஸ், இது முன்னாடி அவனுக்கு தெரியல, இதெல்லாம் அதுக்கப்புறம் லேட்டர் தான் he was recollecting all sort of things. Okay, grasp all these details and many more right away. They came to my notice with time, and as a result of necessity I would be in the direst of straits facing the bleak future. அப்படின்னா எந்த ஒரு நிச்சயமற்ற ஒரு ஃப்யூச்சர் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி. when some small thing, some detail would transform itself and appear in my mind in a new light. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி next would no longer be the small thing it was before, but the most important thing in the world, the thing that would save my life. இப்போது ஏதாவது ஒன்று என்னோடய உயிரை காப்பாற்றணும். This happened time and again. How true it is, necessity the mother of invention. How very true. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the necessity is the mother of invention. நீங்கள் ப்ரோவப் கேள்விப்பட்டீங்க. அப்போது ஒரு கஷ்டத்துக்காக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறது அது கண்டிப்பாக ஒரு நல்லதுக்கே வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ தேவை. இப்போது நிறைய என்ன சொல்கிறாங்க, நிறைய ஃபெயிலியர்ஸை இது பண்ணதுனால தான் நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு கிடச்சிருக்கு. இப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து எடுத்தோடனே பல்பை கண்டுபிடிச்சிட்டாரா? கிடையாது. அப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டு, அப்போ அதுக்காக அந்த போராடி இது பண்ணதுக்காக தான் அந்த ரிசல்ட் வந்துருக்கு. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ இவனும் என்ன பண்ணுறான், தண்ணிக்காக தேடி அலையிறான், கஷ்டப்படுறான். அதனோட ரிசல்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அண்ட் வாட் இஃப் த சப்ளைஸ் வேர் அட் த bow beneath the tarpaulin? அது அடியிலேயே கடந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும். ஐ டர்ன்ட் அண்ட் க்ரால்ட் பேக். ஐ ஃபெல்ட் லைக் அ ட்ரைட் அவுட் லிசார்ட். ஒரு லிசார்ட் மாதிரி. இப்போ அப்படி தான் ஒரு தான் போய் ஆகணும், நேராக நடந்தும் போக முடியாது. ஐ புஷ் டவுன் ஆன் த tarpaulin. இட் வாஸ் tautly stretched. If I unrolled it, it would give myself access to what supplies might be stored below. But that means cheating and opening onto Richard Parker den. Creating and opening onto Richard Parker den. இப்போ அந்த இடத்துல அந்த டாப்பினை க்ளோஸ் பண்ணிக்கிற இதில் யார் இருக்கிறது? அந்த ரிச்சர்ட் பார்க்கர். ஓகே, அந்த டென்னை நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்படின்னு. தெர் வாஸ் நோ கொஷின். அதை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு தெரியல. தேர்ட் புஷ்ட் மீ ஆன். ஏன் அப்படின்னா முழுக்கு காரணம் வந்து அந்த தண்ணியோட தாகம். ஐ அன்ரோல்ட் இட் எ லிட்டில். கொஞ்சமாக அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இம்மீடியட்லி ஐ வாஸ் ரிவார்டட். த bow was like a stem. It had an end bench கடைசியாக. And upon it, just a few inches from the stem, it has glittering like a diamond. ஏதோ ஒரு பளபளப்பு தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அந்த அலுமினியம் பாத்திரத்தைலாம் நீங்கள் வெயிலில் கொண்டு போய் ஸ்டீல் பாத்திரத்தை அந்த வெயில் அது கூட ரெஃப்ளெக்ட் ஆகக்குள்ள அது அப்படியே ஒரு கிளிட்டர் ஆகும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஃப்ளெக்ஷன் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. அப்போ அப்படியே ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். மை ஹார்ட் பிகன் டு பவுண்ட். ஐ அன்ரோல்ட் த tarpaulin ஃபர்தர். ஐ பிக்ட் அண்டர். அப்படியே உள்ள நுழைக்கிறான் தன்னுடைய தலையை. த லிட் வாஸ் ஷேப்ட் லைக் அ ரவுண்ட். அந்த லிட்டு அந்த வாட்டர் பாட்டில். ஓகேங்களா? அப்போ பாருங்கள் ஏதோ சம்திங் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. லைக் அ ரவுண்டட் அவுட் ட்ரையாங்கிள் 3 feet வைட், 3 அடிக்கு அப்பாற்பட்ட, அண்ட் 2 feet டீப். அந்த மாதிரி அதனுடைய இது சைஸு. அட் தட் மொமெண்ட் ஐ perceived an orange mass. ஆனால் நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபுல்லாக சுற்றி இந்த ஆரஞ்சு தான். ஐ jerked my head back, but the orange wasn't moving and it looked right. I looked again. It was a tiger. It wasn't a tiger. The tiger இல்லை, வேறு. அதுனா அந்த ஆரஞ்சு ஜூஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது அந்த இந்த மங்கி. ஐ லுக்ட் அகெயின். இட் wasn't a tiger. இல்லை, அது டைகர் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்போ வேறு என்ன அனிமல் அது? அந்த கழுதைப்புலி பார்த்தோம். இப்போ யார் பார்க்குறோம்? நம்ம அந்த டைகரை பார்க்குறோம். சாரி, அந்த ஆரஞ்சு ஜூஸ், அந்த மங்கி. இட் லுக்ட் அகெயின். இட் wasn't a tiger. இட் வாஸ் அ லைஃப் ஜாக்கெட். அதுவும் இருக்குது. அதே சமயத்தில் வேறு என்ன ஆரஞ்சு கலர் இருக்குன்னு பார்த்தா அந்த லைஃப் ஜாக்கெட், அந்த தண்ணிக்குள்ளே தான் மேலே போட்டுக்குவாங்களே அந்த லைஃப் ஜாக்கெட் தெரியுது. தெர் வாஸ் அ நம்பர் ஆஃப் லைஃப் ஜாக்கெட்ஸ் அட் த பேக் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர் டென். அந்த ரிச்சர்ட் பார்க்கர் டென்னா இப்போ அந்த தாப்புலின் கீழே அது இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்களா இது எல்லாமே இருக்குது அங்கே. ஷிவர் வெண்ட் த்ரூ மை பாடி. ஏன்னா அப்பாடா ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. வித் த லைஃப் ஜாக்கெட் partially as if through some leaves. I had my first unambiguous, clear-headed glimpse of Richard Parker. It was his haunches I could see. இப்போ தான் அப்படியே அழுகாமல் உள்ள தலையை நுழைச்சி பார்க்கக்குள்ள தெரியுது. பார்ட் ஆஃப் his பேக் சைடு தெரியுது. 20 stripped and simply enormous.
ஓகேங்களா. he was facing the strength laying flat, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது on his stomach. அப்படியே ஸ்டொமக்னா அடி வயிற்ற கீழே வயிறு வந்து கீழே முட்டி அப்படி படுத்திருக்கு. he was still except of the breathing motion of his sides. அப்படின்னா மூச்சு நல்லா அது விடுறதா தெரியுது, இந்த பாடி மேலே கீழே இறங்குறதெல்லாம் தெரியுது. I blinked in his disbelief and how close he was. ஐயோப்பா இவ்வளோ கிட்டே இருக்குதா அப்படின்னு. he was right there 2 feet beneath. கரெக்டாக 2 அடி கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். யார்? பை. நீ ஸ்ட்ரெச்சிங் ஐ குட் ஹாவ் பிஞ்ச்டு, அதை போய் கிள்ளி பார்த்தலாமா, இது பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் பிட்வீன் அஸ் தேர் வாஸ் நத்திங் பட் அ தின் டாப்லின் ஈஸிலி காட் ரவுண்ட். இப்போது தன்னை பாதுகாக்க தான் அந்த டாப்லின் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. கடவுள் மட்டுமே என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயபக்தியோடு என்ன பண்ணுறான்? பிரார்த்திக்கிறான். No supplication was ever more passionate yet more gently carried by the breath. I lay absolutely motionless. அப்படியே ரொம்ப எதுவுமே ஆடாமல் அசையாமல் தான் கிடக்கிறான். ஏன்? ஏன்னா தண்ணி இல்லாதனால சுத்தமாக கொஞ்சம் கூட அவனுக்கு அசைவே இல்லை. I had to have water. I brought my hand down, கீழே விடுறான், and quietly undid the hasp. I pulled on the lid. It opened on the locker. I looked down between my legs. I thought I would faint for joy. சந்தோஷத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடணும் அப்படிங்கிறது கூட நினச்சி ஏதோ ஒன்று கைக்கு தெம்படுது. The open locker glistened with shiny new things. அப்பா ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஷைனி நியூ திங் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரியுது அவனுக்கு. the delight of the manufactured good. ஏன்னா அது அந்த மேனுஃபேக்சரிங்கோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்குது. மேன்மேட் டிவைஸ் கிரியேட்டட் திங்ஸ் தட் மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரெவல்யூஷன் ப்ராட் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ளஷர். ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்கு ஆளாகிறான். த ஹெடி மிக்ஸ் ஆஃப் ஹோப். இப்போ எப்படி நம்பிக்கை, சர்ப்ரைஸு, டிஸ்பிலீஃபு, த்ரில்லு, கிராட்டிடியூடு, இது எல்லாம் ஒரே பக்கம் போய் அவனை குழப்புது. அன்ஈக்குவல்டு இன் மை லைஃப் பை கிறிஸ்மஸ். எப்படின்னா இப்போ அவனுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஓகே, அது எப்படி கிறிஸ்மஸ் கிஃப்டாக இருக்கலாம், பர்த்டே கிஃப்டாக, வெட்டிங், திவாலி, அதோட தாண்டி ஒரு கிஃப்ட்டு. ஓகேங்களா, அந்த மாதிரி. ஐ வாஸ் பாசிட்டிவ்லி கெட்டி வித் ஹாப்பினஸ். சந்தோஷத்தில் மயக்கமே போட்டாங்கன்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி. மை ஐஸ் இமீடியட்லி ஃபெல் அப்பான் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஆன் வெதர் இன் அ பாட்டில், எ டின் கேன் ஆர் அ கார்டன், எதுவாக இருக்கலாம். வாட்டர் இஸ் அன்மிஸ்டேக்கபிளி பேக்கேஜ்டு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இங்கே பேக் பண்ணியிருக்காங்க. On this lifeboat, the wine of the life was served in the pale golden cans that fit nicely in the hand. கையில் அப்படியே கைக்கு இதமாக பிடிக்கிற மாதிரி. அது என்ன அப்படின்னா ட்ரிங்கிங் வாட்டர் செட் த விண்டேஜ் லேபிள். கரெக்டாக அந்த லேபிளில் எழுதி ஒட்டியிருக்கு in black lettersல. HP Food Private Limited, where the winters 500 ml 1/2 லிட்டர் பாட்டில், 1/2 லிட்டர் கேன், அந்த டின் சொல்லுவோம் இல்லையா, இந்த பெப்சி கோக்கெலாம் நம்ம டின்னில் குடிக்கிறோம், அந்த மாதிரி வாட்டர் பேக் ஆகிருக்கு. there was stack of these can too many to count at a glance. அப்படியே அப்பாடா எப்படியோ ஒன்று ஒரு நிறைய அந்த பாட்டில்ஸ் வந்து அவனுக்கு கண்ணுக்கு தென்படுது, இந்த டின் கேன்ஸ். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஸ்டாப். ஐ வில் கண்டினியூ இன் த third part of the supplementary in the next class. Soon I'll catch you. Thank you very much. Presented by Ramesh Kumar, HOD Department of English, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakanapalim. Thank you, students. Soon I'll catch you in the next video.